பாதை. கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன்னு சங்கீதம் 142:1-3 சொல்லப்பட்டிருக்கு. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மளை நடத்துகிற பாதை ரொம்ப கடினமாக, வெட்டாந்தரையா, பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளும் நிறைஞ்ச ஒரு பாதையாக இருக்கும். முக்கியமாக ஊழிய பாதையில் அழைக்கப்பட்டவங்க வாழ்க்கைலாம் இன்னும் அதிகமான பாடு உபத்திரவங்கள் இருக்கும். அவர் நடத்துகிற அந்த பாதையில் பல காரியங்கள் உங்களை விட்டு போகும். நிறைய இழக்க வேண்டியது வரும், அவமானங்களை சந்திக்க வேண்டியது வரும், வீண் பலிகள் விழும், உள்ள உடஞ்சி போய் எனக்கு எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு கதறுவோம். கூட இருந்தவங்களே நம்ம முதுகில் குத்துவாங்க. அதிகமாக நம்பிக்கை வச்சவங்களாலே ஏமாற்றப்படுவோம். நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க. குடும்ப சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்காது. நிறையா தோல்விகளை சந்திப்போம். பல பாரங்கள் நம்மளை தாக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உங்களால் உங்கள் சூழ்நிலையிலேருந்து இதை ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும் இதுதான் நிஜம். அவர் உங்கள் பாதையை அறிஞ்சிருக்காரு. தேவன் உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை அனுமதிச்சிருக்காரு. உங்கள் பாதை நீதியின் பாதையாக இருக்கும் அப்படின்னா அந்த ஓட்டம் ஜெயமாக முடியும்.